அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய குழந்தை பருவம் சார், பள்ளி பருவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் சிறிய வயதிலே எல்எம்எஸ் ஹைஸ்கூல் ஜேம்ஸ்டவுன் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இள வயது மாணவர்களிலிருந்தே நான் 11ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படித்தேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் 3வது பையன். 3 குழந்தைகள். மூத்தது ஒரு அக்கா, அப்புறம் ஒரு அண்ணன், பிறகு நான் கடைசி பையன். அவர்கள் என்னை மிக சிறப்பாக வளர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து நான் நாகர்கோயிலில் உள்ள ஸ்காட் கிறிஸ்தவ காலேஜில் பியூசி சேர்ந்து கணிதம் எடுத்து படித்தேன். அங்கேயே பட்டப்படிப்பை முடித்த பிறகு நான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் சேர்ந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து முதுகலை பட்டம் பெற்றேன். அதைத் தொடர்ந்து பிஎட் படித்து நான் ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்த பொழுது எனக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்தன. ஒன்று அரசு பள்ளியிலே வேலை செய்யும் வாய்ப்பு, இன்னொன்று மன்னார்குடியில் நம்முடைய பள்ளிக்கு நான் இந்து பத்திரிகை பார்த்து விண்ணப்பம் போட்டிருந்தேன். ஆகவே எனக்கு இன்டர்வியூ வந்ததினால நான் இங்கே வந்து இதை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தபொழுது இங்கே என்னை வரவேற்ற விதம், என்னை அவர்கள் நடத்திய விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. குறிப்பாக அப்பொழுது என்னை நேர்காணல் நடத்திய ரெவரண்ட் மிக ஞானவாசம் ஐயர் அவர்கள், நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே பணிபுரியுங்கள் என்று சொல்லி என்னை இங்கே தொடர்ந்து பணியாற்றும் வாய்ப்பை தந்தார்கள். உங்களை தங்குவதற்கு வசதி சகலமும் நாங்களே செய்து தருவோம், ஒரு நல்ல ஆசிரியரை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகையினால் நான் அந்த அரசுக்கு கிடைத்த வேலையை விட்டுவிட்டு இங்கேயே தொடர்ந்து வந்தேன். வந்த இடத்தில் எனக்கு மிக சிறப்பாக வரவேற்பு தரப்பட்டது. எல்லோரும் மிக அழகாக பழகினார்கள். ஸோ என்னுடன் பென்லேண்ட் ஹாஸ்டலிலே மிஸ்டர் அருள்ராஜ், சுகிருராஜ் இவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். தலைமை ஆசிரியர் மிஸ்டர் தர்மராஜ். அவர் அடிக்கடி எங்களுடைய அறைக்கு வருவார். வந்து சொல்வார்கள் 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள் என்று, அருள்ராஜ், சுகிருராஜ், தங்கராஜ் என்பதாக. அவரும் கணக்காசிரியர், நானும் கணக்காசிரியர். இதில் எனக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நம் பள்ளியில் பணிபுரிந்த கணித ஆசிரியர்களுடைய பிள்ளைகளை என்னிடம் படித்தார்கள். அது ஒரு சிறப்பு. திரு செல்லை அவருடைய மகள், அதேபோல் திரு ஜேடி சார்ல்ஸுடைய மகள், இப்படி எல்லோரும், மகாதேவன், எல்லோருடைய பிள்ளைகளுக்கும் நான் கணிதம் கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்ட பொழுது நான் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்த்தப்பட்டேன். அப்படி உயர்த்தப்பட்ட பொழுது நான் முதல் செட் மாணவர்களுக்கு அருமையாக பாடங்களை சொல்லிக் கொடுத்தேன். அதை மாணவர்கள் மிகவும் விரும்பினார்கள். ஏனென்றால் என்னிடம் படித்த நாகராஜன் போன்ற மாணவர்கள், செங்குட்டுவன் போன்றவர்கள் மிக சிறப்பாக படித்தார்கள். 1000 கேள்விகள் கேட்டாலும் நான் சலிக்காமல் அவர்களுக்கு பதில் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தியதனால் சில நேரங்களில் சில ஆசிரியர்களுக்கு அது குறையாக கூட தோன்றியது. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் நண்பர் என்னை அழைத்து சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று தெரியாது, இந்த மாணவர்கள் எப்பொழுதும் கணக்கையே எடுத்து வைத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. எனக்கு உள்ளூர மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ ஆர்வம் கணக்கிலே மாணவர்கள் காட்டுகிறார்களே என்று. ஆகவே எல்லா மாணவர்களுமே நன்றாக படித்து அருமையாக வந்தார்கள். ஆக அதிலும் 74ஆம் ஆண்டில் நான் சேர்ந்த பொழுது என்னிடத்தில் படித்த மாணவர்கள், மிருகானந்தம் அவர்கள் போன்றவர்கள் எல்லோரும் எங்களை மிகவும் நேசித்தார்கள். அவர்களை நான் வெளியே வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறேன். அழைத்து சென்று மாணவர்களோடு அந்யோன்யமாக பழகியிருக்கிறேன். ஆகவே மாணவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டேன், ஆசிரியர்களால் நேசிக்கப்பட்டேன். எல்லோரும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்தார்கள். அது மட்டுமல்ல, மன்னாருடைய திருச்சபை எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. என்னை அவர்கள் சண்டே ஸ்கூல் சூப்பரண்ட் ஆக்கினார்கள். 4 சென்டருக்கு சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்களாக நியமித்தார்கள். அது மட்டுமல்ல, சேப்பலில் நான் அப்பொழுது அந்த மீட்டிங்கை வேடிக்கையாக சொல்வார்கள் சங்கு மீட்டிங் என்று. ஏனென்றால் 3 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போடுவோம். அது முடியும் பொழுது 9 மணி சங்கு ஊதும். அதனால் அந்த விதமாக அவர்கள் சொல்வார்கள். அப்போ நோட்டீஸ் வந்த உடனே செல்ல சார் சொல்வார்கள், சங்கு மீட்டிங்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது என்று நாங்கள் வேடிக்கையாக சிரித்துக்கொள்வோம். அப்பொழுது எனக்கு முதலாவதாக ஆங்கிலத்திலே செய்தி அளிக்கும் வாய்ப்பினை தந்தார்கள். நான் யூ ஹேவ் நாட் சோசன் மீ பட் ஐ ஹேவ் சோசன் யூ என்று தலைப்பிலே யோவான் எழுதிய சுவிசேஷத்திலிருந்து நான் அன்றைய தினத்திலே செய்தி அளித்தேன். அதற்கு பின்பு அவர்கள் நாங்கள் கூடிய கூட்டத்திலே இந்த செய்தியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்பொழுது சார் எழுந்திரிச்சு என்ன சொன்னார்கள், புரியும்படியான ஆங்கிலத்தில் பேசினார். இதை குறித்து நாம் எதுவுமே பேசுவதற்கில்லையே என்றார்கள். எல்லோரும் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. எனக்கு எவ்வளோ அருமையான என்கரேஜ்மெண்ட் இங்கே கிடைக்கிறது என்று. அதைத் தொடர்ந்து மாணவர்களிடத்தில் கிடைத்த ஒத்துழைப்பு சகலமும் என்னை இந்த பள்ளியை விட்டு நீங்குவதற்கு கொஞ்சமும் எண்ணமில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே நான் 1980ஆம் ஆண்டு பள்ளியை விட்டு நீங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னிலையே மறக்க முடியாது. நான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே படிக்கும் பொழுது அங்கே மதுரை யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். அப்பொழுது
ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் என்று சொல்லி ஒரு பேப்பர் உண்டு. அதிலே இந்தியாவிலுள்ள கல்வியினுடைய வரலாறு வரும். அந்த வரலாறுகளை வெஸ்லியன் மிஷன் பற்றி, ஃபின்லே காலேஜ் பற்றி, ஃபின்லே ஸ்கூலை பற்றி ஏராளமான செய்திகளை நான் படித்தேன். அப்பொழுது எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட அந்த பள்ளியில் நான் பணிபுரிய போகிறேன் என்று. இங்கே வந்து பணிபுரிந்த பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அனுபவம். 77வது ஆண்டில் 10+2+3 என்பதை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. அப்பொழுது தமிழகம் முழுவதும் இருந்து 100 உயர்நிலைப் பள்ளிகளை தேர்ந்தெடுத்து மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தினார்கள். அதில் நம்முடைய பள்ளியும் ஒன்று. ஆக 1978வது ஆண்டு மேல்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அன்று நான் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டேன். ஏனென்றால் 1975ஆம் ஆண்டு புதிய கணிதம் நியூ மேத்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்பொழுது என்னை தேர்ந்தெடுத்து அரசாங்கமானது பணியிடை பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். ஆகவே அநேக பள்ளி ஆசிரியர்களுக்கு நான் கணித ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு பணியிடை பயிற்சி அளித்தேன். சுற்றியுள்ள எல்லா இடம் நான் சென்று வந்த பல ஊர்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. கொரடாச்சேரி என்ற ஊரெல்லாம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் பணியிடை பயிற்சி அளிப்பதற்காக அங்கே சென்றேன். ஆகவே அநேக ஆசிரியர்களுக்கு நானே ஆசிரியராக இருக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடைத்தது. அந்த தந்த சான்றிதழ்கள் எல்லாம் நான் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு அபூர்வமான ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பு ஃபின்லே மூலம்தான் எனக்கு கிடைத்தது. நான் வேறு எங்கேயும் பணிபுரிந்திருந்தால் இப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. இப்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபின்லேயை பொறுத்தவரை ஆசிரியர்களை மாணவர்கள் நன்றாக அந்த காலத்தில் மதித்தார்கள். அதில் எனக்கு சில நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால், நான் இங்கே வரும்பொழுது தூரத்திலே சைக்கிளில் வந்தால் கூட இறங்கி விடுவார்கள். அவ்வளோ பெரிய மதிப்பு இருந்தது. அப்படிப்பட்ட மதிப்பு இப்பொழுது இருக்கிறதா என்பது தெரியாது. ஆனால் பிள்ளைகள் ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்களும் பிள்ளைகளோடு தங்களுடைய சொந்த பிள்ளைகளைப் போல் அளவலாக பழகும் பொழுது எந்த விதமான பிரச்சனையுமின்றி நாம் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்த விதமாக இப்பொழுது உள்ள மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அநேக நிகழ்ச்சிகளை டிவியிலே பார்க்குறாங்க. ஆகவே பல மாணவர்கள் டீச்சர்ஸை எதிர்த்து பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, பல இடங்களிலே இருக்கிறது. அது நிச்சயமாக பிள்ளையில் இருக்காது என்று நம்புகிறேன். அப்படி ஒருவேளை இருந்தாலும் கூட மாணவர்கள் தங்களை திருத்தி கொண்டு தங்களுடைய கல்வி ஆசானை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசானாக இருக்கின்றவர்களும் பிள்ளைகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகள் போல் நடத்த கற்றுக்கொண்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. எல்லோரும் நன்றாகவே படிப்பார்கள். எதிர்காலத்தில் நினைப்பார்கள், எதிர்காலத்தில் எந்த ஆசிரியரும் படித்ததினால் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதுதான் ஒரு ஆசிரியருக்கு பெருமை. அனைவருக்கும் நன்றி.